ஹாய். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா R15 V4M. ஸோ இந்த வண்டியில வந்து ரேடியேட்டர் ஃபேன் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிருச்சு. ஸோ அதுக்காக தான் மாத்துறதுக்காக வந்துச்சு. இது நிறைய வீடியோ போட்டோம். அதனால இது அதை பத்தின வீடியோ கிடையாது. இப்போ நம்ம ரேடியேட்டர் ஃபேன் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கறத வந்து இந்த சென்சார், அதாவது இந்த கூலன்ட் சென்சார் வந்து நீங்க கழட்டி விட்டீங்க அப்படின்னா ஃபேன் ஓடுதா இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நிறைய பேர்ட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதாவது இந்த சென்சாரை கழட்டி அதுக்கப்புறம் மாட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மீட்டர்ல வந்து அந்த மேல் ஃபங்க்ஷன் லைட், இன்ஜின் லைட் வந்து உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சது. ஸோ அதை எப்படி ஆஃப் பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு சில வண்டிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே எரேஸ் ஆயிரும். அதாவது அந்த லைட் வந்து ஆஃப் ஆயிரும். கழட்டி மாட்டிட்டீங்க, ஃபேன்ல இந்த கம்ப்ளைண்ட் இல்ல, சென்சார்ல இந்த கம்ப்ளைண்ட் இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆஃப் ஆகல அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஓபிடி இருந்தா மட்டும் தான் ஆஃப் பண்ண முடியும். ஸோ இந்த இதை நான் செக் பண்றதுக்கு 5000 ரூபாய் கொடுத்து இதை வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை. பக்கத்துல இருக்க ஒர்க் ஷாப்லயோ இல்ல நீங்க வந்து ஷோரூம்லயோ கொடுத்து ஆஃப் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆஃப் பண்ணி கொடுத்துருவாங்க. அது அப்படி இல்லாம நீங்க ஆஃப் பண்றது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ அதனால ஷோரூம்லயோ இல்ல ஒர்க் ஷாப்லயோ கொடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துரும் நினைக்கிறேன். தெரியுங்க. பாய்.